தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் தவக்காலத்தில் 4வது வாரத்தின் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்கு இறை வார்த்தையே வாழ்வாக அமைகின்றது. இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது. எவ்வாறான நிலைகளிலிருந்து மாறுபடுகின்றது என்று சொல்லி சொன்னால், பாவ வாழ்க்கை நிலையில் இருந்து இறைவனை நோக்கிய தூய பாதைக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது, மாற்றப்படுகின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளாக மாட்டார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இறை வார்த்தை எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. இறை வார்த்தை எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருடைய தண்டனைகளில் இருந்து எங்களை மீட்டெடுக்கின்றது. நேரிய வழியை காட்டுகின்றது. அன்பின் வழி இதுதான், நேர்மையின் வழி இதுதான், நீதியின் வழி இதுதான், உண்மையின் வழி இதுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய உன்னதமான பரிசுத்தமான வழி இதுதான் என்பதை இறை வார்த்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையிலே திருவிவிலியத்தை கைகளில் ஏந்துவது மிகவும் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். இறை வார்த்தையோடு நாங்கள் செல்ல வேண்டும். இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கை இரண்டரை கலக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த தவக்காலத்தில் நாங்கள் இறைவனுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்ற காலமாக இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை மனதில் இருத்தி அவற்றை சிந்தித்து தியானித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ வேண்டும். இதற்காக ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து நிற்பதற்காக, ஆண்டவருடைய உறவிலே நிலைத்து நிற்பதற்காக, ஆண்டவருடைய வழியிலே செல்லுவதற்காக, ஆண்டவரை அனுபவிப்பதற்காக. ஆகவேதான் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நிலைத்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய நிலை வாழ்விலே நிலைத்திருக்கிறோம். இதே வழியில் தண்டனை தீர்ப்பில் இருந்தும் நாங்கள் எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளுகின்றோம். எடுப்போம், இறை வார்த்தையை கையில் எடுப்போம், வாசிப்போம், இறை வார்த்தையை வாசிப்போம், கேட்போம், இறை வார்த்தையை கேட்போம், நடப்போம், இறை வார்த்தை காட்டுகின்ற வழியிலே நடப்போம். தவக்காலத்திலே இறை வார்த்தையோடு இறைவனுடைய பாதையிலே செல்வோம். அன்னை மூலமாக இறை வார்த்தையை உணர்ந்து அதன்படி செயற்படும் பிள்ளைகளாக உருமாற்றப்படும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பார்.